இது வந்து பாட்டில் வந்து 140 ரூபா 160 ரூபாய் எவன் பாரு சட்டத்தை யார் கேட்காத போவாங்க சட்டத்தை கேட்க போனா சட்டத்தை கேட்காத போனா எப்படி யாரு தமிழ்நாடு கவர்மெண்ட் அடுத்தது காவல்துறை இங்க போ எங்க அதே வந்து ஒயின் ஷாப் சாராய கடையை தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்பு போட்டு நீங்க என்ன பண்ணுறீங்க அப்போ 2 கிலோமீட்டர் போட்டால் ஃபோன் பண்ணிட்டு பிடிக்குது நீங்க என்ன நினைச்சீங்க விளையாடுறீங்க என்கிட்ட அதெல்லாம் கேமே ஆட முடியாது பார்க்கறது தரனால நான் எங்க சாராய கடைன்னு நீங்களே ஊற்றி கொடுக்குறது நீங்களே காட்டி கொடுத்து கேஸ் போடுறது நீங்களே இன்ஸ்பெக்டர் போட்டது 700 கட்டு நான் கட்டுற வக்கீலுக்கு கோர்ட்டுக்குள்ள 5 கட்டு 27 கட்டி வண்டி எடுக்கிறேன் பட்டா நான் 15 வண்டி நிற்குது நான் ஒழிச்சு சம்பாரிச்ச வண்டி வாங்கிட்டு நீங்கள் அப்படி ஒழிச்சு சம்பாரிச்சு ஆகிங்கன்னா உங்களுக்கு சொல்கிறது அத்தனை மக்களுக்கும் நல்லதாக நடக்குன்னு நான் நினைக்கிறேன் சட்டத்தை காப்பார் நாளை நம்மதே நாடு நம்மதே எம்ஜிஆர் பாண்டார் அந்த மாதிரி தான் வாழ்வேன் யாருக்கும் தப்பு பண்ண மாட்டேன் ஏன்னா நீங்கள் சீர்திருத்தம் வந்து நான் தெரிஞ்சு வர மாட்டேன் சீமான் வந்து போகிறாரு அவன் போகிறான் கட்சிக்காரங்க அது தேவையில்லை என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜாதியெல்லாம் கட்சியோட அந்த வயசு தாமங்க வயசு கழட்டி போட்டுட்டான் நான் கழட்டி போட்டேன் எனக்கு வந்து என் மதம் சம்மதம் என் ரத்தம் ஒரே ரத்தம் என் பேரன் இல்லை அதுக்கு என்ன ரத்தம் இங்கே ஸ்டேஷன் மட்டும் இல்லை ஒயின் ஷாப்லேயே லஞ்சம் வாருங்க 10 ரூபா அதுலேயும் உங்களுக்கு சொல்கிறான் ஸ்டேஷனுக்கு 5 ரூபா போகுது டியூப் 5 ரூபா போகுதுன்னு சொல்கிறான் நான் என்ன ஆனால் நீ தங்க மாட்டாள் தான் நீ 10 பைசா எதிர்பார்க்குறேன் ஆனால் எனக்கு கட்சியை முக்கியம் இல்லைன்னா ஜாதி முக்கியம் இல்லை ஆனால் எனக்கு அனுபவிக்கும் ஏன் என்ன மாதிரி எத்தனை பேர் பாதிக்கிறாங்க அதுதான் உங்களுக்கு வந்து வச்சு நான் போராடுறேன் அவங்களுக்கெல்லாம் தைரியம் பத்தாது எனக்கு தைரிக்குது என் வாழ்வ சாவ இங்கே ஸ்டேஷனில் போனேன் எனக்கு தைரிங்குது எனக்கு தைரிங்குது போட செய்ய மாட்டேன்